கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு தந்த கிருபைக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த இரண்டாவது வார்த்தையை குறித்து நாம் பேச இருக்கிறோம். அவர் நம்முடைய சிலுவையிலே இரண்டாவது வார்த்தை எந்த சூழ்நிலையிலே எப்படி சொன்னார் என்பதை நாம் சற்று சிந்திக்க இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது வார்த்தையை பேசின பின்பு ரெண்டாவது வார்த்தைக்கு வாய்ப்பே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் ரெண்டாவது வார்த்தை அவர் சொல்ல தொடங்கினது எப்படி, எந்த சூழ்நிலையில், எப்படிப்பட்ட சூழ்நிலையில், எப்படிப்பட்ட நிலைமையில் அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள் வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:43 படிக்கலாம். இயேசுவின் இந்த வார்த்தையை அவர் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த கள்ளன் தான். இல்லைன்னா அவர் பேசியிருக்கவே முடியாது. ஏன்னா அவன் என்ன சொன்னான், அதுக்கு 42வது வசனத்தில் என்ன இருக்குது, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் சொன்னான். அடியேனை நினைத்தருளும்னு சொல்லும்போது அது ஒரு ஜெபம். அவன் கள்ளன் என்ன செஞ்சான், ஒரு ஜெபத்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதுமே ஜெபத்தை புறக்கணிக்காதவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நம்ம பாவம் செய்திருந்தாலும் ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கண்டிப்பாக பதில் கொடுப்பார். இந்த கள்ளனும் எல்லா சூழ்நிலையையும் பார்த்து கடைசியில் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். இந்த ஒரு கள்ளன் ஆண்டவருடைய சமூகத்தில் அடியேனே என்ன செய்யும், நினைத்தரணும்னு தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்ததுனால ஆண்டவருக்கு மறுமொழி சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏன்னா ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவன் இன்றைக்கும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த ஜெபந்தான் ஒரு வாக்கு தத்தமாக என்ன வெளிவந்தது. அவன் ஜெபித்தான், ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பதில் உத்தரவு கொடுத்தது ஒரு வாக்கு தத்தமாக. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இது சாதாரண வேர்டு இல்லை, இது வாக்கு தத்தம், ப்ராமிஸ் வேர்டு. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டாவது கள்ளன் பேசும்போது வாக்கு தத்தத்தை இந்த 7 வசனத்தில் இந்த ஒரு வார்த்தை மாத்திரம்தான் வாக்கு தத்த வசனமாக நம்ம அதை பார்க்க முடியும். இப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்து பேசிய 7 வார்த்தைகளில் இந்த ரெண்டாவது வார்த்தைக்குரிய ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, ஒரே ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. மற்றதெல்லாம் சாதாரணமாக ஆண்டவர் நமக்கு அறிவுரை செலுத்தி ஆண்டவர் தனக்கு சொன்னதும் பிதாவிட்ட மன்றாடினதுமாக இருந்தது. இது மாத்திரம் வாக்குத்தத்தம். நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய், அது வாக்குத்தத்த வசனமாக இருந்துச்சு. அதனால தான் நாம் அந்த கள்ளை மாத்திரம் ஜெபித்திராவிட்டால், இந்த ஜெபத்தை ஏறெடுக்காவிட்டால் ஆண்டவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காது, இந்த வார்த்தையும் வந்திருக்காது. இட் இஸ் எ ப்ராமிஸ் வேர்ட் அண்ட் இட் இஸ் எ ரிப்ளை ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். என்ன, இயேசு கிறிஸ்துனுடைய மறுமொழி, இந்த மறுமொழி வாக்குத்தத்தை உள்ளடக்கியுள்ளதாக காணப்படுகிறது. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. பொதுவாக எந்த ப்ராமிஸும் ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்தாருன்னா அது எனக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்தாருங்கிறத எவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இதை வருஷம் இந்த வாக்கு தத்துவ வசனத்தை என்னன்னே தெரியாமல் சும்மா சாதாரணமாக மேல்முட்டாக பூசி மொழிவிட்டு அப்படியே நம்ம கடந்து போயிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அந்த கல்வனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்றார். இந்த வார்த்தையிலிருந்து இயேசு பரலோகத்தை கொடுக்கும் அதிகாரம் பெற்றவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு பரலோகத்துக்கு கொண்டு போகிற அதிகாரம் அவருக்கு மாத்திரம்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு கள்ளனுக்கு இடம் கொடுக்கிறவர் இன்னொரு கள்ளனுக்கு இடம் கொடுக்க மாட்டாரா? ஏன்னா 2 கள்ளனையும் ஆண்டவர் சேர்த்து அங்கே கொண்டு போகலாம். ஆனால் ஒரு கள்ளனை மாத்திரம்தான் ஆண்டவர் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. 2வது கள்ளனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பாவிகளுக்கு இடம் கொடுப்பது பரலோகம் ஒரு குப்பை கொட்டும் இடமும் அல்ல. எல்லாத்தையும் கண்டவங்களையும் கொண்டு போய் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த இடம் அப்படி சாதாரணமான இடம் கிடையாது. பரலோக ராஜ்யம் என்பது பயபக்திக்கு உரியது. நம்ம இன்னையிலேருந்து நம்ம வருஷகாலம் 2026 வருஷம் வரைக்கும் பிரயாசப்பட்டுக்கிட்டே தான் இருக்கமே ஒழிய பரலோக ராஜ்யத்துக்கு போகிற நிச்சயமோ இன்னும் அந்த துணிவோ நம்ம இருதயத்துக்குள்ளே வந்திருக்கா பாருங்கள். இப்போவும் கேட்டால் தைரியமாக யாரும் சொல்ல முடியாது, நான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு இது உற்சாகம் வர மாட்டேங்குது. பயம்தான் வந்துடுது உடனே உள்ளுக்குள்ள. ஏன்னா நம்முடைய இன்னும் ப்ராக்டிக்கல் இன்னும் தயாராகலை, நம்ம இன்னும் அதுக்கு தயாராகலை. அதனால தான் அப்படின்னா அந்த கல்வன் என்ன செய்தான்,
அப்போ அந்த கல்வனுக்கு மாத்திரம் பரலோக ராஜ்யம் எப்படி கிடச்சிது? 5 காரியங்களை அவனுக்குள்ளே இருந்த அந்த 5 காரியங்கள் தான் அவனுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தின் வழியை ஈஸியாக கடந்து போக ஆண்டவர் உதவி செய்தார். அது அந்த 5 காரியங்கள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். 42வது வசனத்தில் பார்க்கலாம். மற்றவன் 40 முதல்ல படுங்க. அவன் என்ன சொல்கிறான்? மற்ற கள்ளனை பார்த்து சொல்கிறான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இதிலேருந்து அவனுடைய குவாலிட்டி என்ன இருக்குது? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை உறுதிப்படுத்துகிறான். தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறான். நான் ஆண்டவரே உமக்கு பயந்து ஜீவியத்தில் உள்ளவன் தான். இப்போ நான் இதுவரைக்கும் எனக்கு அந்த பயம் கிடையாது. ஆனால் உங்களுடைய சமூகத்தில் நீ பட்ட பாடுகள், நீ பட்ட கஷ்டங்கள், துன்பத்தை, நீர் அனுபவித்த வேதனைகள் எல்லாத்தையும் பார்த்து என் வாழ்க்கையை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கள்ளனுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த இகழ்ந்த மற்ற குற்றவாளியுடைய இருதயம் மாறுபடாததுனால அவனை பார்த்து நீ இன்னும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா அப்படின்னா, அப்போனா அவனுடைய வாழ்க்கையில் அவன் தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். 2வது பார்க்குறோம் 42வது வசனத்தில் 41 தான், 41 படிப்போம். போதும். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அப்போ அவன் தண்டனைக்கு பாத்திரவாட்டிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டான். நான் செஞ்ச தப்பு கரெக்டு தான், அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சுருக்காரு, இந்த தண்டனை கொடுத்துருக்காராங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டான் ஆண்டவருடைய சமூகத்தில். இது அதனால தான் நம்ம என்ன செஞ்சிடும், நியாயப்படி தண்டனை அனுபவிச்சா கூட அதை அந்த மனசாட்சியில் நான் தப்பு பண்ணலைன்னு தான் நம்மளை தட்டி கழிக்கிறோம். அப்படி இல்லை, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்கிறது என்று சொல்லும்போதே தன் குற்றத்தை என்ன செய்கிறான், ஒப்புக்கொள்ளுகிறோம். இருதயம் அவனுக்குள் இருக்கிறது என்பதை நம்ம கண்டுகொள்ள முடியுது. நாம் என்ன செய்கிறோம், அவன் தப்பு செஞ்சான் அப்படிங்கிறத அவன் ஒத்துக்கிட்டான். எல்லோரும் முன்னாலேயே என்ன செஞ்சிட்டான், ஒத்துக்கிடுறான். அவன் அந்த குற்றவாளியை கண்டிக்கும் போதே நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நீங்கள் என்ன செய்யலை, நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை. 3வது அவர் தப்பே செய்யலைங்கிறத நிரூபித்து காட்டுறான். 3வது அவனுடைய நான் தான் தப்பு பண்ணேன், ஆனால் அவங்க தப்பு பண்ணலை அப்படிங்கிறத, ஏசப்பா என்ன செய்யலை, தப்பு பண்ணலை, நான் தான் தப்பு பண்ணேங்கிறத ஒத்துக்கிட்டா எல்லா முன்னாலேயும். அப்போ அந்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். ஒரு தவறு செய்துட்டோன்னா நான் தவறு செய்தேன் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்கிறதுக்கு நம்ம முன் வரணும். அந்த சுபாவம் அவனிடத்தில் காணப்பட்டது. அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தாரு. 3வது அவர் குற்றவாளி இல்லைங்கிறத பார்த்தாரு. 4வது என்ன செஞ்சார், இயேசுவே ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிறான். அவர் தேவன் என்பதை ஒத்துக்கொள்கிறான். கடைசியாக அடியேனே நினைத்தரணும் என்று தன்னை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறான். இந்த 5 காரியங்களா யாரிடத்துலலாம் காணப்படுகிறதோ அவர்கள் பாவ மன்னிப்பையும் பரலோக ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்வது நிச்சயம் என்பதை இந்த பகுதியிலிருந்து நம்ம என்ன செய்ய முடிகிறது, கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆண்டவர் தாமே இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு விஷயம் கூட திருப்பி பார்க்க உதவி செய்வாராக. ஆமேன். ஒரு சின்ன பாட்டு படிச்சிடலாம் ஆண்டவருடைய மகிமைக்காக. मेरे गुनाहों को धो दिया, अपने बदन का लहू दिया, मेरे गुनाहों को धो दिया, अपने बदन का लहू दिया, प्रभु यीशु मेरा सच्चा है खुदा, प्रभु यीशु मेरा सच्चा है खुदा, इतना प्रेम किया लोगों से कोड़ों की मार सही, ताज रखा कांटों का सर पे, कुछ न जुबां से कहा, इतना प्रेम किया लोगों से कोड़ों की मार सही, ताज रखा
देखा कांटों का सर पे, कुछ ना जुबां से कहा। ऐसा अनोखा प्यार किया आज तलक ना किसने किया। ऐसा अनोखा प्यार किया आज तलक ना किसने किया। प्रभु यीशु मेरा सच्चा है खुदा, प्रभु यीशु मेरा सच्चा है खुदा। ये मेरे दाता, ये मेरे स्वामी, तेरी दया है अपार। कौन है ऐसा जिसने किया हो दुश्मनों से भी प्यार। कोई मेरे दाता, ये मेरे स्वामी, तेरी दया है अपार। कौन है ऐसा जिसने किया हो दुश्मनों से भी प्यार। तुझे पे सदा ईमान रखूं, सच्चाई पर सदा चलूं। तुझ पे सदा ईमान रखूं, सच्चाई पर सदा चलूं। प्रभु यीशु मेरा सच्चा है खुदा, प्रभु यीशु मेरा सच्चा है खुदा। हम प्रार्थना करेंगे, स्तुति करते हैं प्रभु, धन्यवाद करते हैं राजा सुंदर सा समय के लिए। प्रभु कोटि कोटि धन्यवाद प्रभु जी, उस चोर के जैसे प्रभु जी हमारे जीवन को भी परिवर्तन करने के लिए तो हमारे जीवन में भी वो ऐसा गुण से भर देना प्रभु। ऐसे नहीं कि प्रभु जी हम ये साल भी हमारा जीवन ऐसे ही नष्ट न हो जाए राजा। प्रभु उस चोर के जीवन में प्रभु जी हृदय में तूने वो 5 बातों को प्रभु जी अंदर प्रभु समझने का सामर्थ्य उसको दिया। उसने जो गलती किया प्रभु जी उसको एहसास करने का समय दिया प्रभु जी। वो समय पर प्रभु जी वो अपने आप को बदली करके प्रभु जी आपका पैराडाइज में जाने के लिए अपने आप को योग्य बनाया प्रभु जी। वैसे हम भी यहाँ पर बैठे हुए हर एक जन प्रभु जी ऐसा आशीष पाने के लिए तू हमें सहायता मदद करना। एक भी पापी नष्ट होना आपका इच्छा नहीं है प्रभु जी। हर एक जन तेरे स्वर्ग राज्य में विराजमान होवे ऐसा आपका इच्छा है प्रभु जी। वो इच्छे को पूरा करने के लिए इस साल में हम कोशिश नहीं बल्कि जिद के साथ प्रभु जी आपका सामर्थ्य के साथ हम आगे बढ़ने में तू सहायता मदद कर। सारे गौरव आदर महिमा केवल आपको देती हूँ, आप बड़े और मैं घट जाऊँ। यीशु के नाम से मैं मांगती हूँ, सुन और कबूल कर पिता, आमीन।